வெல்கம் டு மை சேனல் டிவிஆர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம விளாக்கை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஏதாவது சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் லாக்கை போடுங்க. அப்புறம் என்ன போடுறோம்னாக்கா என்ன சொல்கிறது, இப்போ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும், பாட்டு கேட்டணும், ஃபோன் பேசினா வண்டி ஓட்டி போகாதீங்க. அது உங்களுக்கு நான் பற்றி பின்னாடி வரணும். அப்போ அதேமாதிரி ரெண்டு பேராக பக்கத்தில் ரெண்டு வண்டியை பேசிக்கினே வண்டி ஓட்டி போகாதீங்க. ரைட்டாக லெஃப்ட் எடுக்கிறதுனாக்கா ஒரு 50 மீட்ரு 100 மீட்ரு முன்னாடியே இண்டிகேட்டர் போட்டுருங்க. சைடு மிரர் பாருங்கள். அதேமாதிரி ஒரு மெயின் ரோட்டை பிடிக்கிறனா, ஒரு பொறுப்பு கிராஸ் வேயில் மெயின் ரோட்டை பிடிக்கிறதுனாக்கா நம்ம தான் பார்த்து வரணும். மெயின் ரோட்டில் போகிறாங்க, அவங்க வீட்டு கடை போடுவாங்க. அதனால நீங்கள் லைட்டை பாஸ் போட்டு அதேமாரி வளையணும். நம்ம இஷ்டம் வளையக்கூடாது. வளைஞ்சனாக்கா 2 பேருக்கும் பாதிப்பு. புரியுதுங்களா? 2 பேருக்குமே பாதிப்பு. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒரு வண்டி ஓட்டினா லைன் கிராஸ் பண்ணி ஓட்டாதீங்க. அது கிராஸ் பண்ணி ஓட்டினா ப்ராப்பராக இண்டிகேட்டர் போடுங்க. பாஸ் கொடுத்துன்னு ஏறி வாங்க. அப்போ தான் பண்ணுங்க. நம்ம இஷ்டம் வளையக்கூடாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. நம்ம பிளாக் இடத்துல எத்தனை பேர் கண்டென்ட் பிளாக் மாற்றாங்க. ஃபோன் பேசின வண்டி வரும்போது இண்டிகேட்டர் ரைட்டாக வருது, ஆப்போசிட்டில் வரது, குறுக்கிலேருந்து உள்ள வரது பார்ப்போம். ஒரு கண்டென்ட் ஆச்சு மாட்டோம். ரைட்லேருந்து உள்ளே வரனா லெஃப்ட் ஏறி வரனாக்கா ரைட் சைடு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய பேர் இதான் நடக்கும். 3 பேர் போகிறாங்க. அதேமாரி 2 வீலரில் 3 பேராக போகாதீங்க. குறைமை இருந்தால் ஹெல்மெட் போடுங்க. விடுவாங்க 3 பேர் போகக்கூடாது. ஒரு எமர்ஜென்சிக்கு போகலாம், தப்பு இல்லை. ரெகுலராக 3 பேர் போகிறீங்க. இப்போ வீட்டில் அப்பா அம்மா ஒரு பையனாக்கா ஓகே. இருந்தாலும் ஹெல்மெட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆளை விட்டுட்டு போக முடியாது. அதனால் அது போகிறது தப்பு கிடையாது. 3 பேர் போகிறது நான் இதுமாரி போகிறது தப்பு. எல்லாம் சேஃப்டி தாங்க. ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 90% உயிரை நம்ம 95% நம்ம ஊரை காப்பாற்றிக்கிறோம். ஹெல்மெட்டு மட்டும் போடாமல் போயிட்டோம், ஹெல்மெட்டு போடாமல் முடி கொடுக்குப்பா, தலைவலிக்குது, அதெல்லாம் ஒன்றும். அது நீங்கள் வண்டியே எடுக்கக்கூடாது. உங்களோட விருப்பம் தான். இதே நீங்கள் போட்டினாக்கா நீங்கள் விபத்தில் 95% காப்பாற்றப்படுவீங்க. எத்தனை கண்டென்ட் வரப்போகுதுன்னு நீங்கள் காலை தான் போகிறீங்க. அதேமாரி இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளம் ஏறி வரதுக்கு இந்த பக்கம் ஓவர் கிராஸ் பண்ணி வருவாங்க. பாஸ் விட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஏறி வருவாங்க. ஒரு லெஃப்ட் வளைஞ்சி போகிறோம், பின்னாடியும் பார்க்கலைங்க, சைடு போகிற பார்த்துட்டு வளைக்கிறாங்க. நீங்கள் சைடு பார்த்து வளையுங்க. இப்போ நான் பின்னாடி வரேன்னா ஓகே, என்னை ஓவர்டேக் பண்ணி மொத்தம் வேகமாக வராங்கனாக்கா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அர்ஜென்ட்டோ
எல்லாருமே ஸ்லோவாக வருவாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ நானே தான் எல்லாத்தையும் சரியாக பண்ணணும்னா இல்லை, தப்பாக பண்ணுறதுக்கு 5% வாய்ப்பு இருக்குது. வண்டி நம்பர் நம்பர் பிளேட்டே இல்லை, தெரியல. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, ஒரு முன்னாடி கொஞ்சம் வண்டியை ஒரு வண்டி நிற்குது, இன்னொரு வண்டி நிற்குது, அது பக்கத்தில் இன்னொரு வண்டி நிற்குது. இந்த மாதிரி நிற்கலாமா? டிராஃபிக் ஆகாது, அவ்வளோ இடம் அந்த பக்கம் இருக்குது, விடலாமா இல்லை? இதை பண்ணி கட்டினீங்க அவனே பாரு பண்ணுவாங்க. அந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் இல்லை, பின்னாடி நம்பர் பிளேட்டு இருக்குது, ஆனால் நம்பர் பிளேட் தெரியல. PY01 05 இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிளாக்ன்றது இல்லை, நம்பர் என்ன ஒயிட் கலர் அதே இதாக இருக்குது. மேலே இருக்கிற அந்த பிளாக் மார்க்கு பெயிண்ட்டு போயிடுது. இந்தமாரி லாரி நிற்கணும், ஆறு நடிச்சுருக்கேன். ஏன்னா ஆப்போசிட் அங்கே வந்து யாருன்னா வரலாம். இந்தமாரி வண்டி நிறுத்துற யாருமே கிடையாது. இது கொண்டாந்து இங்கே வண்டியை விட்டு நிறுத்தி ஆக்சிடென்ட் பண்ணுறது. என்ன பண்ணி நம்ம ரைட் வழி போகிறோம். இண்டிகேட்டர் போட்டாச்சு. இண்டிகேட்டர் கூட போட முடியல. லைட்டாக நான் சைடு பண்ணி பார்க்கணும். ஆப்போசிட்டில் அந்த ரோடு எந்த வண்டியும் வரல. பைபாஸுங்க இதை இதில் ஒயிட் கோடுக்கு போயிரு. இந்த கோட்டோட தான் அந்த 2 வீலரே போகணும். அப்படி ஓவர்டேக் பண்ணணுமா, எதற்கு வண்டி போகுது போகணுமா, சைடு பக்கம் வண்டி வரலையா, வண்டி தூரத்தில் வந்துனாக்கா ரைட் இண்டிகேட்டர் போடுங்க, போட்டு அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணி அண்ணாண்ட போயிருக்கும். சப்போஸ் இதில் வண்டி வரலனாக்கா இதில் ஏரியா அதுக்கப்புறம் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு மறுபடியும் இந்த லைனுக்கு வந்துருங்க. நம்ம அந்த 2 லைனுக்கு போகவே கூடாது. ஓவர்டேக் பண்ணணும்னா இந்த லைன் யூஸ் பக்கத்தில் வர அந்த லைன் யூஸ் பண்ணணும். வண்டி பார்த்து எங்கேயும் வண்டி நிற்குதுன்னா இன்னும் ரைட்டிங் போட்டு அந்த பக்கம் போய் பேக்காக போய் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்துடணும். ஸோ அங்கே நிற்கிறதுனால நான் இந்த சைடு வரேன் இண்டிகேட்டர் போட்டு. மறுபடியும் நான் வரேன்னாக்கா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் வெள்ளக்கோட்டில் வந்துடணும். இந்த பக்கம் ஹெவி வெஹிக்கிள் போனால் அந்த பக்கம் ஓவர்டேக் பண்ண போகணும். 2 வீலரே இந்த பக்கம் தான் போகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது காட்டுறேன்னாக்கா யூடியூப்லேயே கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது 100% சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம லைனில் கட்ட பண்ணு வச்சுக்கா எந்த ஒரு ஆக்ஷன் நடக்குது. நம்ம அந்த பக்கம் போகிறது தான் தப்பு. அதேமாரி ஆப்போசிட்டில் வரணுனாக்கா ராங்காக வரணும்னாலும் இந்த சைடு தான் வரணும். அந்த சைடு நம்ம போகக்கூடாது. ஏன்னா வர வண்டி அந்த ஓட்டை தான் கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு டேர்னிங் இருந்ததுனாக்கா நீங்கள் ஆப்போசிட்டில் வந்து கதை வந்து போச்சு. ஏன்னா தப்பு உங்கள் மேலே எதற்கு வரது பேர். இதில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரணும்னு சொல்லிக்கிறான் போட்டுக்குது. அந்த ஸ்பீடு தான் வருவாங்க. நம்ம இதில் ரைட்டோ லெஃப்ட்டோ வளைய போது நம்ம தான் பார்த்து வளையணும். நம்ம அவங்க தப்பு சொல்லுவாங்க. வண்டி வந்து நின்று அது எப்படி நின்று வருவாங்க? நீங்கள் ராங் ரூட்டில் நீங்கள் அவங்கள நின்று அனுப்பி வருவாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர். வந்தது அவங்க ராங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்லுங்க, நம்ம ஒரு 200 மீட்டரில் லெஃப்ட் வளைய போகிறோம். லெஃப்ட் சரி சரி பிடிக்கிறதா பாருங்கள். நம்ம இண்டிகேட்டர் போட்டாச்சு. இப்போ நான் 6 ஆக்ஷன் அதே மாதிரி ஒன் வே இருந்தால் பரவாயில்ல. நம்ம இங்கே எந்த சைடு வேணால் போகலாம். இப்படி இங்கேயும் போகலாம், அந்தாண்டையும் போகலாம். ஆனால் நடுமுறையில் போகலாம். ஏன்னா பின்னாடி வர வண்டி நம்மளுக்கு வழி ஒன்று அந்த ரைட்டு போகணும், இல்லையா இந்த லெஃப்ட் வரணும். இதே சர்வீஸ் விடந்தாக்கா நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, இந்த லெஃப்ட்டை தான் போகணும். புரியுதுங்களா? அது 2 வீலர் இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி. இது நம்மளுக்கு லெஃப்ட்டு, அது வரவங்களுக்கு ரைட்டு அந்த சைடு தான் வரணும். சர்வீஸ் ரோடு ஒன் வே இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் ஒன் வேல போகிறீங்கனாக்கா எதற்கு வண்டி வந்தோம் அப்படியே நிறுத்துருங்க. புரியுதுங்களா? நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்படுறதுனால நம்ம மேலே மிளகா வச்சுப்படுவாங்க. நீங்கள் பயப்படாமல் அப்படியே எடுத்து தைரியமாக உங்கள் கண்ணில் அவங்க பயமே இருக்கக்கூடாது. எதற்கு வரவங்க அப்படியே மிரவணும். தப்பு நம்ம மேலே தான் அவங்க பயந்துட்டு போகணும். மிரலாம் அப்படி இல்லைங்க, இவங்க கரெக்டாக தான் வந்துக்கிறாங்க, நம்ம அதுவும் தப்பு நான் அந்த மாதிரி போகணும்.
ரவுடி சமீர் போகக்கூடாது. கோவப்படலாம், அப்போ நானே செம்ம கோவம் போடுங்க. பாருங்க லெஃப்ட் ஏதாவது ஒரு வண்டி போது ஃபோன் பேசின்னு போகிறாங்க. ஒரு டேர்னிங் வேணும் ஆல்ரெடி வருது. PY05V 0743. ஹலோ வண்டி பாட்டு தெரியுமா? ஃபோன் பேசினா நீங்கள் மட்டும் லெஃப்ட் வளையிறீங்க. என்ன பண்ணலாம்? இப்போ ஆக்சிடென்ட் வந்தானே யார் பதில் சொல்கிறது? வளையிறீங்க, லெஃப்ட் சைடும் பார்க்கல, ரைட் சைடும் பார்க்கல, இண்டிகேட்டர் போகலாம், எதுவுமே போகல, நீங்கள் மட்டும் வளையிறீங்க. இப்போ ஆக்சிடென்ட் வந்தானே என்ன பண்ணுறது? நடந்து போடுமா? பாருங்க PY05V E0743 ஃபைன் வரும். போங்க. பார்த்தீங்களாங்க, நான் இப்போ சொல்கிறேன் அதேமாரியே நடக்குது. நடந்து போட்டோம். இப்போ என்ன பாதுக்கு பார்த்தீங்க, ஃபோன் பேச்சுன்னு வண்டி ஓட்டின்னு போகிறாரு, லெஃப்ட்டும் இண்டிகேட்டர் போடல, கேட்டதுக்கு அதுக்கு இப்போ என்ன நடக்குது? இப்போ என்ன பண்ண போகிறா? அடுத்து என்ன கேட்டாருனாக்கா, அடுத்து காரணமாக கேட்டாங்க. அதுங்காட்டி எனக்கு பேசுறதுல மாந்துட்டேன். என்ன கேட்டாருனாக்கா, ஆக்சிடென்ட் நடந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? நடந்துட்டு போகுது. நீ என்ன இருந்தால் உனக்கு என்ன ஆகட்டும், ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஆகும்ல. இது கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணணுங்க. அங்கே இதெல்லாம் விடக்கூடாதுங்க. இதுமாரி விட்டனால தான் நான் நிறைய பேர் இதேமாரி ஆக்சிடென்ட் நடக்குது. நம்ம இதுமாரி தட்டி கேட்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த உரிமை இருக்குது. அது யாராக இருந்தாலும் சரி பயப்படாமல் கேட்டணும். அடிக்கிறாங்களா, அடிக்கிட்டோம். அதுக்கெல்லாம் பயப்பட நான் ஆள் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தப்பு என் பேரில் இல்லை, வீடியோ ரெக்கார்டு இருக்குது. இதுமாதிரி எல்லோரும் ஒரு ஹெல்மெட் வாங்கி மவுண்டன் ஃபிட் பண்ணி ஒரு கேமரா ஃபிட் பண்ணிக்கோங்க. அது எல்லோரும் சேஃப்டி. அதேமாதிரி காரில் டேஷ்போர்டில் ஒரு கேமரா ஃபிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கு பார்த்துக்கணும். ஆப்போசிட்டில் வரவங்க நம்ம மேலே படி போடுவாங்க. நான் இதில் இந்த வீடியோ ஏன்னா தப்பாக கேட்டனால தப்பாக சொல்லியிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். இல்லை நான் தப்பாக பேசினா ரைட்டாக பேசிக்கிறேன், அதை வந்து கமெண்ட் பண்ண கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வீடியோ நிறையா போட தோணும். அப்படியே நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கட்டாயம்லாம் இல்லை. நம்மளும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளாக ஆகணும்னு ஒரு லட்சியம் இருக்குது. ஏதோ ஒரு வழியில் வந்து வளரணுங்க. இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் மிஷின் ஆப்ரேட்டராக போகிறேன். மிஷின் ஆப்ரேட்டராக 8 வருஷம் ஒர்க் பண்ணுறோம். 7500 போய் இப்போ வந்து 17 ரூபா வாங்குகிறோம். இன்னும் இந்த கொரோனா COVID-19 இல்லைனாக்கா 25 26 தான் இருப்போம். அதில் இன்க்ரிமெண்ட்டு ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. அது என்னவோ கர்மா பார்த்துப்பாங்க. கர்மான்றது ஒன்று இருக்குது. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கண்டிப்பாக வந்தே சேரும் ஒரு நாள். அது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை 5 நிமிஷம் உண்டோ இல்லை 10 வருஷம் உண்டோ கண்டிப்பாக அதை வந்து எதையோ தாவி அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு கொடூரமாக பண்ணனாக்கா அது அடுத்த நிமிஷமே தான் வந்து உங்களை வந்து தாக்கும். ஆப்போசிட்டில் வரது தெரியாது, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போனால் ஹார்ன் அடிக்கணும். எங்கிட்ட போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கில் பெயிண்ட் அடிக்கணும். பெயிண்ட் எடுக்கிறது தெரியல. இப்போ அவர் வந்து பார்க்கறதுனால அப்படியே வேகமாக போயிட்டார். இப்போ ஒரு அது சொன்னீங்க. இப்போ இது எனக்கு ஒன்றும் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கடுப்பாக ஆத்திரமாகவும் இருக்குது. இந்தமாரி ஒரு இன்சிடென்ட் நடக்க பார்த்து அவர் என்ன நம்ம தோணுது, அவங்க அப்படியே ஈர்த்து போட்டு தரன்னு அடிக்கணும்னு தோணுது.
ஆனால் வண்டியெலாம் கை வைக்கக்கூடாதுங்க. வண்டி என்ன பண்ணுச்சு, நம்ம ஓட்டுறோம். எப்பவுமே வண்டி மேலே கை வைக்கக்கூடாது. ஏன்னா வண்டி வந்து எப்படின்னு தெரியாது. அதனால் வண்டினா நம்மளுக்கு சொந்த வண்டியாக இருக்கும். இந்த வண்டியை மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு வண்டி மேலே இந்த மாதிரிலாம் கை வச்சா எனக்கு ஆத்திரமாக ஆகும். யார் தப்பு பண்ணாலும் அவங்க மேலே பாவம். இப்போ பஸ்ஸே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாலும் யார் ஓட்டினாங்க அவங்களுக்கு தான் வந்து இது நடவடிக்கை பண்ண. பஸ்ஸு கண்ணாடியோ உடைக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். அது சில பேருக்கு எப்படி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் என் வண்டி கூட ஒரு 3 வாட்டி நானே ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகலை, ஆண்பரை தட்டிக்கிறான், எப்படி நிற்க பார்த்து அடிச்சிக்கிறான். இதெல்லாம் வந்து எனக்கு ஆத்திரமாக வரும். பார்த்துக்கு போகிற தலைவா ஹெல்மெட்டும் போடல. நம்ம தரலாம் அந்த ஒரு நாள் ரோடு போட்டுக்குது. நம்ம இது வந்து பக்கம் பார்க்கும். ஏன்னா இதுமாரி ஓட்ட போனவான் ஆனாச்சானாக்கா வழி விட்டுருங்க. ஒன்றும் அர்ஜென்ட்டாக போகலாம். எதுக்கு நம்மளுக்கு இந்தமாரிலாம் விட்டுருங்க. தொடர்ந்து அடிச்சின்னு அந்தமாரி அந்த தான். யாருக்கும் எதுக்கும் பயப்படாதீங்க. போலீஸே பிடிச்சா கூட நீங்கள் தைரியமாக பேசுங்க. தைரியமாக போல்ட்டாக பேசினா தான் அவங்களும் கரெக்டாக இதுவாக இருப்பாங்க. ஓ கரெக்டாக பேசுகிறான். எல்லாத்துமே எவிடன்ஸாங்க. இதெல்லாம் பேசவே தோணாது. பயமாக இருக்கு எப்படி பேசுறதுன்னு. ரோடு குண்டு முடியுமா இருக்குது பாரு. ரோடெல்லாம் இந்த மாரி இருந்தாக்கா எப்படிங்க? இதெல்லாம் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கல. இதை நம்ம அதை தாண்டி போனாலும் ரைட் ஆகி போவாங்க. நேராக போவாங்க பார்த்து அவங்க லெஃப்ட் எடுக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க?